வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை மாயாவின் சாபம். அத்தியாயம் 1. கொடைக்கானல் மலைப்பாதையில் பனி மூடிய சுருள் சாலை. காரின் ஹெட்லைட் பனியை துளைத்து சற்று முன்னே செல்ல முடியாமல் போராடுகிறது. மெல்லிய மலைத்தூறல் கண்ணாடியில் படிந்து வழிந்தது. மலையில் போற வழி எப்பவுமே இப்படித்தான். டிரைவர் சிரித்துக்கொண்டே கண்ணாடியை துடைத்தான். அரவிந்த் கண்ணாடியை கொஞ்சம் திறந்து வெளியில் பார்த்தான். பனிக்குள் மறைந்த மரங்கள், குளிர்காற்றில் நிறைந்த மண் வாசனை, அமைதியை உடைக்கும் சிட்டுக்குருவிகளின் சத்தம், எல்லாமே ஒரு புது மன பயணத்துக்கு அழகான சூழல். அவனது பக்கத்தில் சாரா இருந்தாள். வெள்ளை நிற பட்டுச்சேலை, முகத்தில் புது மணவாட்டியின் பசுமை சிரிப்பு. அவள் கைகளில் அரவிந்த் வைக்கப்பட்டிருக்கும் மென்மையான காதல். அரவிந்த், நம்ம ஹனிமூனுக்கு நீ சென்னையோ கேரளாவோ இல்லை வெளிநாட்டோ எங்கேயும் கூட்டிட்டு போகல, நேரா கொடைக்கானல் கூட்டிட்டு வந்துட்ட, ஏன் என்று கேட்டாள் சாரா. அரவிந்த் சிரித்துக்கொண்டே, வெளிநாடு போகலன்னா காதல் குறையுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொடைக்கானல்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். ஆனால் நீ சொன்ன ரெசார்ட் புது ரெசார்ட்னு நினச்சேன். இல்லை சாரா, புது ரெசார்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால தான் பழைய ரெசார்ட்டில் பார்த்தேன். இந்த ரெசார்ட் 40 வருஷமா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹனிமூனுக்கு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். சாரா மெதுவாக அவனை நோக்கி சிரித்தாள். ஆனாலும் அவள் உள்ளே சிறிய சந்தேக காற்று. மலைப்பாதையின் அந்த அமைதியும் பனியும் ஏதோ மறைத்து வைக்கிற மாதிரி இருந்தது. கார் ஒரு பெரிய மரவாசலின் முன் நின்றது. பின்புறம் பறந்து விரிந்த மரக்குடில்கள், சிவப்பான கூரைகள், கருப்பு சுவர்கள், பச்சை புல், மலைத்துளி படிய ரெசார்ட் பார்ப்பதற்கு பழமையாகவும் அழகாகவும் இருந்தது. கதவின் மீது பழைய மணி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. சாரா சிறிது நடுங்கினாள். அரவிந்த், இங்கே இன்னும் யாராவது தங்குற மாதிரியே தெரியலையே என்று கேட்டாள். சில ரெசார்ட்டுக்கு தான் கஸ்டமர்ஸ் கம்மி இருக்கும், அதனால தான் நமக்கு பிரைவசி கிடைக்குது. நீ பாரு, இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லுவ என்று சொன்னான் அரவிந்த். அரவிந்த் கதவை தட்டினான். சில நிமிடம் கழித்து மெதுவான நடையுடன் ஒரு முதியவர் வந்தார். நீண்ட சாம்பல் முடி, சீராக பேணிய பழைய சுடிதார் கோட், முகத்தில் மர்மமான புன்னகை. வணக்கம் தம்பி, நீங்க தான் புதுமண தம்பதிகளா? இடம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெசார்ட் எப்போதும் காதல் ஜோடிகளின் நினைவுகளால் நிரம்பி இருக்கும். அவரது குரல் கேட்கும்போது சாராவுக்கு உடம்பில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. அவர் கண்கள் எப்படியோ வெறுமையாக இருந்தது, உயிரோடு இருந்தும் பார்வை இல்லாத மாதிரி. வணக்கம் சார், நாங்கள் அரவிந்த் சாரா 3 நாள் புக் பண்ணியிருக்கோம். ஆமாம், உங்களுக்காக சிறந்த அறையை தயார் செய்து வைத்திருக்கேன், வாருங்கள் என்றார் மேனேஜர். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். நடைபாதையில் பழைய மரத்தாலான தரை, சுவற்றில் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், புன்னகைத்த முகங்கள், பியானோ இசை வாசிக்கும் பெண்கள், பழைய விருந்தினர் புகைப்படங்கள். சாரா சுவற்றில் தொங்கும் படங்களை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். அரவிந்த், பாரு, இந்த புகைப்படத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளின் முகம். என்னாச்சு சாரா என்று கேட்டான் அரவிந்த். ஏன் ஒரு மாதிரி இருக்கே? சாராவின் குரல் உள்ளே சென்றாலும் சற்று தளர்ந்தது. அவர்கள் அறைக்குள் நுழைந்தார்கள். பழைய மரக்கட்டில், ஜன்னலுக்கு வெளியே பனியால் மூடப்பட்ட மலை, காற்றில் பழைய பாணிய குளிர் வாசனை. இது ரொம்ப அழகா இருக்கு, ஜன்னல் திறந்தா நேரே மலை காட்சி. ஆமா, ஆனா கொஞ்சம் பழையதா இருக்கு, யாரும் இங்க தங்குற மாதிரியே தெரியலையே என்று சாரா கவலையுடன் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரா, புது இடம், அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இரவு ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் ஹாட் டின்னர் சாப்பிட்டார்கள். மெழுகுவர்த்தி ஒளியில் அமர்ந்து காதல் பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். அரவிந்த், உன்கிட்ட கேட்கணும், உனக்கு எப்போ இருந்து என் மேல இவ்வளோ காதல்? நான் உன்னை பார்த்த முதல் நாளிலிருந்தே காதல் என்று சொன்னான் அரவிந்த். சாரா மெதுவாக அவனது கையை பிடித்தாள். ஆனால் அதே நேரத்தில் மெழுகுவர்த்தி திடீரென அணைந்தது.
அரவிந்த் லைட்டரை எடுத்து ஒலிக்கும் போது ஜன்னலின் வெளியில் ஒரு நிழல் நகர்ந்து மறைந்தது. சாரா மெதுவாக, அது யாரு? ஜன்னலின் பக்கமா யாரோ நடந்த மாதிரி. அரவிந்த் ஜன்னலை திறந்து பார்த்தான். வெளியில் பனிமரங்களின் நிழல், ஆனால் சுவரில் ஈரமான கை. அவன் மனதில் சிறிய கலக்கம். அவர்கள் இருவரும் தூங்க முயன்றார்கள். ஆனால் இரவு 12 மணிக்கு ஹாலிலிருந்து மெதுவாக ஒரு பியானோ இசை வந்தது. சரளென முழித்த சாரா, அரவிந்த், நீ கேக்குறியா? யாரோ இந்த நேரத்துல இசை வாசிக்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஹாலுக்கு சென்றார்கள் பயந்தபடியே. அங்கே யாருமே இல்லை. பியானோ தானாக வாசிக்கிறது. பியானோ மேடையின் மேல் ஒரு பழைய காகிதம் கிடந்தது. அரவிந்த் அதை எடுத்து படிக்கிறான். நான் வருவேன், என் இசை இன்னும் முடியவில்லை, மாயா. சாரா திடீரென பின்னால் நகர்வதைப் போல உணர்ந்தாள். வெள்ளை ஆடையில் ஒரு பெண் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 2. மெதுவாக இசைத்துக் கொண்டே இருந்தது. ஒருவித துயரமும் ஒருவித குருதியின் குரலும் கலந்து ஒலித்தது. பனியில் மூடிய நடைபாதையின் வழியே ஒரு குளிர்ந்த காற்று ஹாலுக்குள் நுழைந்தது. சாரா பியானோவின் அருகே நின்று அந்த இசையை கேட்டாள். அவளது கண்கள் சற்றே வெறுமையாகின. இந்த இசை யாரோ அழுகிற மாதிரி இருக்கிறது, யாரோ நம்மோட பேசுற மாதிரி. சாரா மெல்லிய குரலில் அரவிந்திடம் கேட்டாள். சாரா, பியானோ யாருமே இல்லாம வாசிக்குது. இது சாதாரணமாக இருக்க முடியாது. வா, நம்ம சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம் என்றான் அரவிந்த். ஆனால் அவள் பியானோவை தொட விரும்பினாள். அவளது விரல்கள் பியானோவை தொட்டவுடனே இசை திடீரென நிறுத்தப்பட்டது. அடுத்த நொடி பியானோவின் மேல் வைக்கப்பட்டிருந்த பழைய புகைப்படம் தரையில் விழுந்தது. அரவிந்த் புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். அதில் 1978 ரிசார்ட் ஹாலில் பியானோ வசிக்கும் மாயா, அருகில் நிற்கும் இளம் மேனேஜர் தருண். இருவரின் புன்னகை காதலின் நிறைவாய் இருந்தது. ஆனால் சாரா அந்த படத்தை பார்த்ததும் உடம்பு நடுங்கியது. அவள் முகம் என் மாதிரி இருக்குதே. சாராவின் விரல்கள் குளிர்ந்தன. இதயம் வேகமாக துடித்தது. அரவிந்த் அந்த படத்தை கவனமாக பார்த்தான். மாயாவின் கண்கள் சாராவை போலவே, அதே முகம், அதே புன்னகை. இது சாத்தியமா? ஒரே மாதிரி முகம். எப்படி? இல்ல யாராவது விளையாடுறாங்களா என்று அதிர்ந்தான் அரவிந்த். திடீரென மேனேஜர் அங்கே வந்தார். இரவில் ஹாலுக்கு வரக்கூடாது. இந்த ரெசார்ட்டில் சில விஷயங்கள் நீங்க பார்க்க கூடாது என்று கோபமாக பேசினார். அவரது குரலில் ஒரு பீதி, ஒரு எச்சரிக்கை, அதே சமயம் ஒரு மர்ம புன்னகை. அரவிந்த் மேனேஜரிடம் கேட்டான், இந்த பியானோ தானா வாசிக்குது, இங்கே யாருமே இல்லையே? மேனேஜர் தருண் சிறிய சிரிப்புடன், அது பழைய இசை, எப்பவும் இங்க ஒலிக்குது. சில நினைவுகள் ஒருபோதும் அழியாது. நீங்க போய் இப்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு இடம் சுத்தி பார்க்க நிறைய இருக்கு. அவர் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அந்த நடையில் ஒரு விசித்திரமான மெதுவான நிழல் பின்தொடர்ந்தது. சாரா அவரை பார்த்தபடியே இருந்தாள். ஏதோ தெரிந்தது போல் அவர் கண்கள் சாராவை நோக்கி பார்த்தது. அவர்கள் மீண்டும் ரூமுக்கு வந்தார்கள். மலைப்பறவைகளின் குரலும் இல்லை. முழு அமைதி. சாரா படுக்கையில் அமர்ந்தாள். மனதில் ஏதோ தொந்தரவு, அமைதியற்ற நிலை. அரவிந்த், நமக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. அந்த மேனேஜர் என்ன ஒரு விதமா பார்க்கிறார். அவர் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறார். அரவிந்த் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். சாரா, புது இடம்னா இப்படி தோணும். மலைப்பகுதிகள் எல்லாமே பழைய கட்டிடங்கள், மரக்கதைகள். பயப்படாதே, நாம இருவரும் இருக்கோம். நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அவன் அவளது கையை இறுக பிடித்தான். ஆனால் அந்த இரவு இன்னும் முடிந்த பாடில்லை. சாரா தூக்கத்தில் மூழ்க முயன்றாள். ஆனால் தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது. அவள் ரிசார்ட் ஹாலில் இருக்கிறாள். வெள்ளை சேலையில் ஒரு பெண் பியானோ வாசிக்கிறாள். அவளது முகம் சாராவே தான். அந்த பெண் மாயா அவளை நோக்கி மெதுவாக செல்கிறாள். என்னை விடுவி, நான் சிக்கி கிடக்கிறேன். என்னை விடுவி, நான் சிக்கி கிடக்கிறேன் என்றாள்.
சாரா சடேரென்று பயந்து விழித்தாள். அவளின் மூச்சு சீராக இல்லை. அதே சமயம் ரூமின் கதவு மெதுவாக கிரீச் என்று திறக்கப்பட்டது. அரவிந்த் விழித்துக்கொண்டு கதவை பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. கதவை மூடிவிட்டு ஜன்னலை நோக்கி நடந்தான். ஜன்னல் கண்ணாடியில் ஒரு ஈரமான கையெழுத்து மெதுவாக எழுத்துக்களாக மாறியது. என்னை காப்பாற்று. அரவிந்த் திடுக்கிட்டு பின்வாங்கினான். சாரா, எழுந்திரு, இங்க பாரு ஜன்னல. சாரா எழுந்து பார்த்தாள். அவளின் முகம் சாம்பலாய் மாறியது. பேய் நிழல். அந்த நேரத்தில் ஹாலிலிருந்து மீண்டும் பியானோ இசை. மெல்லிய பனி வழியாக ஒரு நிழல் ரூமின் முன் நடைபாதையில் நடந்தது. வெள்ளை சேலை, நீளமான முடி, மெதுவான அழுகுரல். சாரா கதவின் பக்கம் ஓடி பார்த்தாள். அந்த பெண் அவளை நோக்கி மெதுவாக கையை நீட்டினாள். பின்னர் நிழலாக மறைந்தாள். சாரா நடுங்கினாள். அரவிந்தின் மார்பில் சாய்ந்தாள். அரவிந்த், நான் பயந்து போயிருக்கேன். யாரோ நம்மை அழைக்கிறாங்க. கனவா நிஜமான்னு கூட தெரியலை. காலையில நம்ம இங்கிருந்து வெளியேறிடலாம். இங்க ஏதோ ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா நமக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. நான் இருக்கேன். அவன் அவளை தழுவி அவள் நடுங்கும் கைகளை பிடித்தான். ஆனால் பியானோ இசை இன்னும் நிற்கவில்லை. அத்தியாயம் 3. காலை பொழுது. மலைப்பகுதியில் சூரியன் மெதுவாக எழுந்தாலும் பனிக்காற்று இன்னும் அடர்த்தியாக இருந்தது. பறவைகளின் கீச்சு குறைந்த சத்தத்தில் கேட்டது. ரெசார்ட் சற்று உயிருடன் தோன்றியது. சாரா ஜன்னலின் பக்கத்தில் நின்றாள். அவள் முகத்தில் இன்னும் இரவின் பயம். கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்தாள். ஆனால் ஒரு நொடிக்கு அவளது முகம் மாறியது போல தோன்றியது. திடுக்கிட்டு பின்வாங்கினாள். இது நானா, இல்ல வேற யாரா? அவளுக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் மெதுவாக. அதே நேரத்தில் கதவு திறந்தது. அரவிந்த் காலை டீ கொண்டு வந்தான். டீ குடிச்சிடலாம். நாளைக்கு நேரே கோவில் போய் பின் வண்டியிலே திரும்பலாம். இந்த இடம் சரியில்லை. நம்ம இனிமே ஹில்ஸ்ல தங்கவே கூடாது. ஆமா, நான் பார்த்ததை மறக்க முடியல. ஏதோ நம்மிடம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. அவர்கள் ஹாலுக்கு சென்றார்கள். காலை நேரத்திலும் அந்த ஹால் ஒருவித இருளில் மூழ்கி இருந்தது. சுவற்றில் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் நீளமாக தொங்கின. சில புகைப்படங்கள் பழுதடைந்து மங்கியிருந்தன. சாரா அந்த புகைப்படங்களை மெதுவாக கவனித்தாள். ஒரு புகைப்படத்தில் மாயா பியானோ வாசிக்கிறாள். பின்னால் தருண் நின்றிருக்கிறார். மற்றொரு புகைப்படத்தில் மாயா யாரோ ஒருவன் கையில் கைப்பிடித்துக் கொண்டிருக்கிறாள். அதன் கீழே எழுதப்பட்டிருக்கிறது, மாயா அண்ட் ரிச்சர்ட். நிச்சயதார்த்தம் 1978. சாரா வாசித்ததும் அவளின் மூச்சு தடுக்கியது. அவள் நிச்சயதார்த்தமானவளா? இதே ரெசார்ட்டில்தான். அதே நேரத்தில் அருகில் இருக்கும் சிறிய அலமாரியில் பழைய கடிதங்கள் கிடந்தன. சாரா அவற்றை படிக்கத் தொடங்கினாள். மாயாவின் கடிதங்கள். அன்புள்ள தருண், நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை ரிச்சர்டுடன் தான். அவர் என்னை காதலிக்கிறார். நான் அவரை திருமணம் செய்ய போகிறேன். தயவு செய்து புரிந்து கொள். நம் உறவு ஒரு நட்பு மட்டுமே. அந்த கடிதத்தின் கடைசியில் மாயாவின் கையெழுத்து. சாரா வாசிக்கும் போது கண்களில் வினோதமான குளிர்ச்சி ஓடியது. சாரா, அரவிந்த் தருண் அவளை காதலிச்சாரா? ஆனா அவள் வேற யாரோட நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காளே. அதுக்கப்புறம் என்னாச்சு? சாரா மறு கடிதத்தை எடுத்தாள். அதில் இரத்தக்கரைகள் இருந்தன. இரத்தக்கரைகள் கொண்ட கடிதத்தில், நான் இங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை விட மாட்டார். ரிச்சர்ட் நாளை வருகிறார். ஆனால் நான் பயப்படுகிறேன். தருணின் பார்வை, அவனுடைய கோபம் எனக்கு மரணத்தின் வாசனையை கொடுக்கிறது. அந்த கடிதம் திடீரென நடுங்கியது போல தோன்றியது. சாராவின் கையில் குளிர்ந்த வலி. அதே நேரத்தில் மீண்டும் மேனேஜர் தருண் ஹாலுக்குள் நுழைகிறார். மெதுவாக, இந்த புகைப்படங்களும் கடிதங்களும் பழையவை. அவற்றை யாருடன் தொட்டால் சில நினைவுகள் உயிரோடிவிடும். அவரது கண்கள் நேராக சாராவை நோக்கி பார்த்தது. அரவிந்த் சந்தேகத்துடன், அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண் யார்? அவள் பெயர் மாயாதானே? தருண் சிறிய சிரிப்புடன், ஆமாம், மாயா. அவள் இங்க ஒரு நட்சத்திரம். அவள் இசை இன்னும் இங்கே ஒலிக்கிறது. அவள் முகம் சிலருக்கு மீண்டும் பிறக்கிறது.
மெதுவாக நடந்து வெளியேறினார். சாரா அவனை பார்த்தபடியே இருந்தாள். அவள் மனதில் ஒரு கேள்வி. அவள் முகம் மீண்டும் பிறக்கிறது என்றால் நான் தானா அது என்று திகைத்தாள். அவர்கள் ஹாலின் பின் நடைபாதைக்கு சென்றார்கள். அங்கே பழைய முழு கண்ணாடி தொங்கியது. சாரா கண்ணாடியில் தன்னை பார்க்கிறாள். ஒரு நொடி கண்ணாடியில் அவளது முகம் இல்லை. அதற்கு பதில் வெள்ளை சேலையில் மாயா அழுகை முகத்துடன் நின்றிருந்தாள். மாயா கண்ணாடியில், நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை விடுவி. சாரா திடுக்கிட்டு பின்வாங்கினாள். அரவிந்த் கண்ணாடியில் அவள் இருக்கிறார். என்ன மாதிரியே முகம், ஆனால் அவளது கண்களில் துயரம். அரவிந்த் பார்த்தபோது கண்ணாடி மீண்டும் சாதாரணமாக இருந்தது. அந்த நடைபாதையின் கடைசியில் ஒரு சிறிய கதவு இருந்தது. கதவின் மேல் தூசியால் மூடிய பலகை. பியானோ அறை 1978 முதல் மூடப்பட்டுள்ளது. சாரா அந்த கதவின் முன் நிற்கிறாள். கதவின் பின்புறத்திலிருந்து மெதுவான அழுகுரல். அரவிந்த் கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஹாலின் பக்கத்திலிருந்து மீண்டும் பியானோ இசை ஒலித்தது. அந்த இசை துயரத்திலிருந்து கோபமாக மாறியது. கதவுகள் தானாக குலுங்கின. ஜன்னல் கண்ணாடி சிறிது முறிந்தது. சாரா பயந்து அரவிந்தின் கையை பிடித்தாள். அரவிந்த், இந்த இடத்தில் ஏதோ நடந்துச்சு. அந்த மாயா என்னை அழைக்கிறாள். ஏன்? என்னிடம் என்ன வேண்டும் அவளுக்கு? எதற்காக என்னை கூப்பிடுகிறாள்? அரவிந்த் அவளை நோக்கி உறுதியாக சொன்னான். நாம இங்கிருந்து வெளியேறணும், இப்பயே. ஆனால் சாரா அவனை நிறுத்தினாள். இல்ல, ஏதோ ஒரு காரணம்தான் நாம இங்கே வந்திருக்கிறோம். அவள் சாபத்திலிருந்து தப்ப முடியாமல் இருக்கிறாள். நாம அவளை விடுதலை செய்யணும். அத்தியாயம் 4. மாலை நேரம். ரிசார்ட்டின் ஹால். மலைப்பனிக்குள் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வெளியில் மரங்கள் நிழல் வீசி நின்றன. ரிசார்ட் ஹாலின் உள்ளே பனி புகுந்தது போல குளிர்ச்சி. சாரா ஹாலில் தனியாக அமர்ந்திருந்தாள். அவள் கையில் மாயாவின் புகைப்படம். அந்த கண்கள் இன்னும் சாராவை நோக்கி கொண்டிருந்தது போலேயே. சாரா மெதுவாக, நான் ஏன் அவளுக்கு இவ்வளவு ஈர்க்கப்படுகிறேன்? அவள் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிற மாதிரியே எனக்கு ஏன் தோன்றுகிறது? அந்த நேரத்தில் பியானோ தானாக ஒலித்தது. ஒவ்வொரு இசைத்தாளும் சுவரில் எதிரொலித்து கத்தல் போல இருந்தது. சாரா பியானோவின் பக்கம் நடந்தாள். அவள் கண்ணில் பயமும் ஆர்வமும் கலந்தது. பியானோ கீகளில் காற்று நகர்ந்தது. அடுத்த நொடியில் வெள்ளை சேலையில் ஒரு பெண் பியானோ முன் அமர்ந்திருந்தாள். மென்மையான முகம், நீளமான முடி, ஆனால் கண்களில் ஆழ்ந்த துயரம். மாயா, நீ இறுதியாக வந்துவிட்டாயா? சாரா நடுங்கினாள். நீ யார் என்று கேட்டாள். நான் மாயா, இந்த ரிசார்ட்டின் சாபத்துக்குள் சிக்கிய ஆன்மா. நீ என் பிரதிபலிப்பு. சாரா மூச்சு விட்டாள். பிரதிபலிப்பு? அதென்ன அர்த்தம்? என் முகம், என் வாழ்க்கை மீண்டும் உன்னில் பிறந்திருக்கிறது. உன்னால் தான் என்னை விடுவிக்க முடியும் என்றாள் மாயா. அதே நேரத்தில் பின்பக்கம் நடைபாதையில் சத்தம் கேட்டது. தருண் வந்து கொண்டிருந்தான். மாயா திடீரென மறைந்தாள். தருண் ஹாலுக்குள் வந்தான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை, ஆனால் கண்களில் ஏதோ பதட்டம். நீ இங்கே யார்கிட்டையாவது பேசினியா என்று கேட்டான் தருண். சாரா நடுங்கிய குரலில், தருண், மாயா யார்? அவள் ஏன் இங்கே இன்னும் இருக்கிறாள்? தருண் சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். மாயா, அவள் இனிமேல் யாருக்கும் சொந்தமானவள் இல்லை. அவளின் ஆன்மா இங்கே சிக்கி இருக்கிறது. ஏனென்றால் அவள் எனக்கு துரோகம் செய்தவள். தருணின் குரலில் கோபமும் வலியும் கலந்திருந்தது. பின்புறத்திலிருந்து வந்த அரவிந்த், அப்படின்னா நீதான் காரணமா? அவள் உன்னை என்ன செய்தாள்? நீ என்ன பண்ணினாய் அவளை? தருணின் கண்கள் பழைய நினைவுகளால் மங்கின. 1978. இந்த ரிசார்ட் தான் என் வாழ்க்கை. மாயா, அவள் ஒரு தேவதை மாதிரி. அவள் பியானோ வாசிச்சா இந்த மலை உயிர் பெற்றது போலிருக்கும். நான் அவளை உயிருக்குயிரா காதலிச்சேன். ஆனால் அவள் வெளிநாட்டு காதலனை தேர்ந்தெடுத்தாள். என்னை மறந்து விட்டாள். என் காதலை அவமதித்தாள். நான் கோபத்தில்... அவன் குரல் நடுங்கியது. நீ அவளை கொன்றுவிட்டாயா என்று கேட்டான் அரவிந்த். தருண் தலை குனிந்தான். இல்லை, நான் கொல்லவில்லை. ஆனால் அவளை தடுத்தேன்.
அவள் பியானோ அறையில் ரிச்சர்டை நோக்கி காத்து கொண்டிருந்தாள். கதவுகளை மூடிவிட்டேன். அவள் அழுதாள். கதவை திறக்க சொல்லி தயங்கி தயங்கி கேட்டாள். அவள் தப்பிக்க முடியவில்லை. கெஞ்சினாள். பியானோ அறையிலேயே உயிர் விட்டாள். சாராவின் கண்களில் கண்ணீர். அவள் குற்றம் செய்யாமலேயே சிக்கிக் கொண்டாளா? தப்பிச் செல்ல முடியாமல் மரணமடைந்தாளா என்று கேட்டாள். ஆமாம், அவள் மரணத்துக்கு நான் காரணம். அதனால அவள் ஆன்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அவள் ஆன்மா கொடுத்த சாபம் எனக்கு. நானும் ரிசர்ட்டை விட்டு வெளியே போக முடியாது என்றான். சாரா பியானோவின் பக்கம் சென்றாள். அவளுக்கு இந்த இடம் மிகவும் பரிச்சயமாக தோன்றியது. கைகள் தானாக கீஸ்களை தொட்டன. இசை மீண்டும் ஒலித்தது. அவள் கண்களில் கண்ணீர். இந்த பியானோ எனக்கு தெரியும். நான் ஒரு முறை இதை வாசித்ததுண்டு. அப்போ நான் மாயாவாக இருந்தேனா? அவளது மனதில் ஒரு சிறிய நினைவு. வெள்ளை சேலையில் பியானோ வாசிக்கும் காட்சி மின்னியது. அவள் தலை சுற்றி கீழே விழுந்தாள். அந்த நேரத்தில் பியானோ அறையின் கதவு தானாக குலுங்கியது. உள்ளிருந்து மென்மையான குரல் வந்தது. மாயாவின் குரல். என்னை விடுவி, என்னை வெளியே கொண்டு வா. என் சாவி பியானோ மேடையின் கீழே. மெதுவாக சாரோ எழுந்து கதவின் பக்கம் சென்றாள். அரவிந்த், அவள் நம்மை அழைக்கின்றாள். பியானோ மேடையின் கீழ் ஏதோ இருக்கின்றது. ஆனால் தருண் திடீரென அவர்கள் முன் நின்றான். இல்ல, நான் உங்களை விடமாட்டேன். நீங்க அந்த கதவை திறக்கக்கூடாது. அது திறந்தால் நான் சாபத்திலிருந்து விடுபட முடியாது. ஒரு பைத்தியம் போல தருண் கத்த ஆரம்பித்தான். அவளை விடுதலை செய்யணும். நீ செய்த பாவம் அவளை சிக்க வைத்திருக்கிறது என்றான் அரவிந்த். இல்ல, உங்களுக்கு புரியாது. அவள் எனக்கு துரோகம் செய்தவள். அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றான் தருண். கதவின் முன்னால் நின்று தடுக்க பார்த்தான். சாரா அரவிந்தை பார்த்தாள். நான் அவளுக்கு உதவியே தீரணும். மாயா உயிரோடு இல்லைனாலும் குற்றமில்லாதவள். அவளுடைய ஆன்மாக்கு சாந்தி வேண்டும். சாரா மெதுவாக பியானோ அறைக்கு தொடர்ந்து நடந்தாள். தருண் நடுங்கினான். அவனது முகத்தில் சாபத்தால் கட்டுண்ட மனிதனின் வலி. நீ அவளை விடுவிச்சா நான் அழிந்து போகணும் என்றான் தருண். அத்தியாயம் 5. சாரா கதவின் முன் நின்றவுடன் அவள் கண்கள் மங்கின. அவள் மூச்சு சீராக இல்லை. ஒரு நொடியில் அவள் விழிகள் மூடியது. சாராவின் மனதில் ஒரு காட்சி உருவானது. அதே ரெசார்ட். 1978, 47 வருடங்களுக்கு முன். மலையின் காற்று புது இசை வாசிக்கிறது. பியானோ அறையில் வெள்ளை சேலையில் அழகிய பெண் அமர்ந்திருந்தாள். அவள் விரல்கள் மென்மையாக பியானோ கீஸ்களை தொட்டன. அவள் மாயா. கண்களில் கனவு, முகத்தில் மென்மையான புன்னகை. அந்த நேரத்தில் கதவு திறந்தது. வெளிநாட்டு கலரின் இளம் இளைஞன் சிரித்தபடி நுழைத்தான். அவன்தான் ரிச்சர்ட். மாயா சிரித்துக்கொண்டே அவனை வரவேற்றாள். நம்ம காதலின் இசை, நம்ம நிச்சயதார்த்தம் நாளைக்கு. அவன் அவளது கையை பிடித்தான். இருவரும் புன்னகையுடன் பியானோவின் பக்கம் நின்றனர். அந்த நேரத்தில் நடைபாதையில் ஒருவன் நின்று பார்த்து கொண்டிருந்தான். இளம் தருண், ரெசார்ட்டின் மேனேஜர். அவன் கண்களில் வலியும் பொறாமையும் கலந்திருந்தது. மாயா, நீ என்னை நேசிக்கிறாய் என்றுதானே நம்பினேன். ஆனா நீ ரிச்சர்டை தேர்ந்தெடுத்து விட்டாயா என்று தனக்குள் மெதுவாக பேசிக்கொண்டான். அவன் கையில் மாயாவுக்கு கொடுக்க நினைத்த காதல் மோதிரம் இருந்தது. மாயா பியானோ வாசித்துக் கொண்டிருந்த போது தருண் உள்ளே வந்தான். தருண், நீ ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். பிரச்சனையா? நீதான் என்னுடைய பிரச்சனை. நீ என்னோடு சேர்ந்திருக்கலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். மாயா பதட்டப்படாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். தருண், உன்னை நான் ஒரு நல்ல நண்பனாகத்தான் நினைத்தேன். என்னுடைய வாழ்க்கை ரிச்சர்டுடன் தான். அவன்தான் என்னுடைய காதல். தயவு செய்து புரிந்து கொள். அவனை விட்டுவிட்டு என்னை தேர்ந்தெடுக்க முடியாதா? என்னை ஏன் நிராகரிக்கிறாய் என்று கேட்டான் கோபத்தில் தருண். மன்னித்துவிடும் தருண். உன் நட்பு எனக்கு விலை மதிப்பற்றது. ஆனா என் மனம் அவனோடுதான். அவள் கண்களில் சிறிய வருத்தம். ஆனால் தருணின் மனம் சிதைந்தது. அந்த இரவு பியானோ அறையில் மாயா தனியாக இருந்தாள். ரிச்சர்டின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள்.
ரிச்சர்ட் நாளைக்கு வருவார். நான் அவரை திருமணம் செய்கிறேன். தருண் சோகமாக இருக்கிறார். ஆனால் அவர் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். அந்த நேரத்தில் தருண் கதவை அமைதியாக மூடினான். நீ அவனை தேர்ந்தெடுக்கிறாயா? அப்படின்னா நான் உன்னை ஒருவருக்கும் சொந்தமில்லாம ஆக்கிடுவேன் என்று கதவை பூட்டினான். தருண், என்ன செய்கிறாய்? கதவை திற என்று அதிர்ச்சியுடன் கத்தினாள் மாயா. ஆனால் தருண் கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டான். மாயா கதவை அடித்தாள். தயவு செய்து கதவை திற தருண். நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. இது உனக்கு தப்பாகிவிடும். ஆனால் தருண் கண்ணீருடன் வெளியே நின்றான். நீ யாருக்கும் சொந்தமாவதை நான் பார்ப்பேனா? இந்த ரிசார்ட்டோட பியானோ அறை உன் சிறை. மாயா கண்ணீர் விட்டு பியானோ முன் விழுந்தாள். மாயா தப்பிக்க முடியாததை உணர்ந்தாள். அவள் பியானோ வாசிக்க தொடங்கினாள். அவள் இசையில் துயரம் கலந்தது. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது என் கடைசி இசை, என் கடைசி மூச்சு. ரிச்சர்டுக்கு நான் சொன்ன காதல் பாடல். அவள் மெதுவாக, என்னை விடுவி கடவுளே. அடுத்த நொடியில் குளிர்ந்த காற்று அறைக்குள் புகுந்தது. மாயாவின் உயிர் மெதுவாக குறைந்தது. அவள் பியானோவின் மீது விழுந்தாள். இசை திடீரென நிறுத்தப்பட்டது. அடுத்த நாள் காலை ரிச்சர்டு வந்தார். பியானோ அறையின் கதவை உடைத்தார். அவள் உயிரற்ற உடல் பியானோ மீது இருந்தது. ரிச்சர்டின் கண்களில் துயரமும் கோபமும். அவர் தருணை நோக்கி கத்தினார். நீ என்ன செய்தாய்? அவள் உன்னை நம்பினாள் இல்லையா? ஆனால் தருண் மௌனமாக இருந்தான். ரிச்சர்ட் அந்த ரிசார்ட்டை விட்டு ஒருபோதும் திரும்பவில்லை. மாயாவின் ஆன்மா அங்கேயே சிக்கிக் கொண்டது. ஒவ்வொரு இரவும் பியானோ இசை கேட்டது. தருண் அந்த ரெசார்ட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. அவன் வாழ்நாள் முழுவதும் அங்கே மேனேஜராக சிக்கியிருந்தான். அவளது ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கிறது என்று பழையவர்கள் சொன்னார்கள். சாரா விழித்தாள். அவளது முகத்தில் வியர்வை. நான் பார்த்தேன். அவள் என்னை அழைக்கிறாள். அவள் குற்றமில்லாதவர். அவளுக்கு சுதந்திரம் வேண்டும். அரவிந்த் அவளை தழுவிக்கொண்டான். அப்படின்னா அவளுக்கு சாந்தி கொடுக்க நாம என்ன செய்யணும் என்று கேட்டான். சாரோ பியானோ அறையை நோக்கி பார்த்தாள். அவள் மரணமடைந்த பியானோ அறையை திறந்து அவளது கதையை உலகுக்கு சொல்லணும். அவள் கதை பாடலை மீண்டும் வாசிக்கணும். அப்போதுதான் அவள் விடுதலை அடைவாள். அத்தியாயம் 6. மழையின் இரவு மீண்டும் உயிர் பெற்றது. இரவு 10 மணி. ரிசார்ட்டின் ஹால். காற்று ஹாலுக்குள் புகுந்தது. பியானோ கீஸ்கள் தானாக ஒலித்தன. அந்த இசை இனி துயரமல்ல, ஒரு உதவிக்குரல். சாரா ஹாலின் நடுவில் நின்றாள். அவள் கையில் மாயாவின் பழைய புகைப்படம். மாயா, நான் உன்னை விடுவிக்க வரேன். உன் கதவு இப்ப திறக்கப் போகுது. அரவிந்த் அவளுடன் இருந்தான். அவளுக்கு உறுதுணையாக. அவனது கண்களில் உறுதியும் பயமும் கலந்திருந்தது. மாயாவின் குரல் மீண்டும் ஹாலில் எதிரொலித்தது. சாவி பியானோ மேடையின் கீழே அங்கேயே மறைத்து வைத்தான் தருண். சாரா பியானோவின் முன் மண்டியிட்டு மேடையின் கீழ் கைகளை நுழைத்தாள். ஒரு சிறிய இரும்புச் சாவி. அது குளிர்ந்திருந்தது. அவரது விரல்கள் நடுங்கின. இதுதான் பியானோ அறையின் சாவி. அரவிந்த் அவளை பார்த்தான். அதை பயன்படுத்தப் போகிறாயா? அது திறந்தவுடனே என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியவில்லை. இனிமே மாயா சிக்கி கிடக்கக்கூடாது. அவள் உண்மை வெளியே வரணும். அவள் ஆன்மா சாந்தி அடையணும் என்றாள் சாரா. அந்த நேரத்தில் நடைபாதையில் சத்தம். தருண் வந்தான். அவனது முகம் பசுமையாய் மாறியிருந்தது. அந்த சாவியை விட்டுவிடு. நீ அவளை விடுவிக்க கூடாது. நீ கதவை திறந்தால் நான் அழிந்து விடுவேன் என்றான் மேனேஜர் கோபத்தில். அவன் நடுங்கி நெருங்கினான். நீ அவளை சிக்க வைத்தது உன் தவறு. அவள் துயரப்படுவதால் தான் உனக்கு சாபம். இனிமேல் அவள் அமைதி பெறணும் என்று கோபத்துடன் சொல்லினாள் சாரா. நான் ஏற்கனவே நரகத்தில் இருக்கேன். நீ கதவை திறக்காதே. அது திறந்த உடனேயே இந்த ரெசார்ட் அழிந்துவிடும் என்றான் மேனேஜர் தருண். ஆனால் சாரா அவனை பார்த்து உறுதியாய் சொன்னாள். அழிந்தாலும் பரவாயில்லை. சாபத்தால் யாரும் வாழக்கூடாது என்றாள். அவர்கள் மூவரும் நடைபாதையின் கடைசியில் சென்றார்கள். பியானோ அறையின் கதவு முன் இன்னும் பழைய இரத்தக்கரைகள். சுவர் முழுவதும் பனி படர்ந்து இருந்தது. சாரா சாவியை கதவின் பூட்டில் வைத்தாள். அவளது கைகள் நடுங்கின. சாரா, நீ ரெடியா? திறந்த உடனே எதுவுமே நடக்கலாம் என்றான் அரவிந்த். நான் ரெடியாகத்தான் இருக்கிறேன். இது அவளது ஆன்மாவின் வேண்டுகோள். சாவி மெதுவாக திறந்தது.
க்ரீச் என்ற சத்தத்துடன். பியானோவின் அறையின் உள்ளே. அறையின் முழுக்க இருள், தூசி, பழைய பியானோ, முறிந்த கண்ணாடிகள். அவள் பியானோவின் பக்கம் நடந்தாள். பியானோ மேல் இன்னும் மாயாவின் கைகளின் இரத்தக்கரைகள். அவள் தொட்டவுடன் அறை உயிர் பெற்றது. மாயாவின் உருவம் பியானோவின் முன் நின்றது. வெள்ளை சேலையில் அழகிய பெண், கண்களில் கண்ணீர், ஆனால் முகத்தில் ஒரு நம்பிக்கை. நான் இறக்க விரும்பல. நான் என் காதலுக்காக காத்திருந்தேன். ஆனால் இந்த ரூமில் சிக்கி உயிரை இழந்தேன். இப்போது என் ஆன்மா பிணையிலிருந்து விடுதலை வேண்டும். எனது கடைசி இசையை நீ வாசி, அப்போ நான் சாந்தி பெறுவேன். சாரா பியானோவின் முன் அமர்ந்தாள். அவள் கைகள் தானாக இசையை நினைவு கூர்ந்தது போல ஏங்கின. மாயாவின் இறுதிப் பாடல். மென்மையான இசை ஹாலுக்கு வெளியே பரவியது. அந்த இசை ஒலிக்கையில் பியானோ அறையின் சுவர்கள் நடுங்கின. பனி படர்ந்தது. தருண் மண்டியிட்டான். மாயா, என்னை மன்னித்து விடு. நான் தான் உன் மரணத்துக்கு காரணம். மாயா அவனை நோக்கி நடந்தாள். அவள் கண்களில் வலியும் கருணையும். உனது தவறால் என் உயிர் போனது. ஆனால் என் ஆன்மா வெறுப்புடன் இருக்க விரும்பவில்லை. நீ பாவம் செய்தாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்கட்டும். இனி இந்த சாபம் முடிகிறது என்றாள் மாயா தருணிடம். அந்த நொடியில் மாயாவின் உருவம் மெதுவாக ஒளியாய் மாறியது. அவள் புன்னகையுடன் சாராவை நோக்கி பார்த்தாள். நன்றி, நீ என்னுடைய இரண்டாம் முகம். என் இசையை உலகுக்கு சொல்லிக் கொடு. இனி என் ஆத்மா சாந்தி அடையும். நானும் அமைதியாக செல்கிறேன். ஒளி மின்னியது. அறை முழுக்க வெள்ளை பிரகாசம். மாயா மெதுவாக மறைந்தாள். தருண் கதவின் முன் மண்டியிட்டு அழுதான். இப்போது நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை. சாபம் முடிந்துவிட்டது. நானும் செல்கிறேன். தருணின் முகத்தில் திடீரென அமைதி. அவன் மெதுவாக தரையில் விழுந்தான். உயிர் தப்பியது போல. அவன் சாபத்தால் கட்டுண்ட வாழ்க்கை முடிந்தது. சாரா பியானோவின் முன் நின்றாள். அவளின் கண்ணீரை துடைத்தாள். இப்போ அவள் சாந்தி அடைந்தாளா? ஆமாம், அவள் ஆன்மா இனி சிக்கியிருக்காது என்றான் மெதுவாக அரவிந்த். அவர்கள் இருவரும் பியானோ அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அத்தியாயம் 7. அமைதியான சில நொடிகள். மழையின் இரவு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. சற்று முன் துயரமாய் ஒலித்த பியானோ இப்போது முழுமையாக மௌனம். சாரா மெதுவாக பியானோவின் மேல் கை வைத்தாள். அது இன்னும் குளிர்ந்திருந்தது. ஆனால் அதில் இனி எந்த ஆவியும் இல்லை, வலியும் இல்லை. அரவிந்த் அவளை பார்த்தான். மாயா போய்விட்டாள் அல்லவா என்றான் மெல்லிய குரலில். சாரா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம், அவள் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாள். ஆனால் இந்த ரிசார்ட்டின் கதை முடிந்துவிடவில்லை. இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. கதவின் முன் தருணின் உடல் இன்னும் இருந்தது. அவன் மூச்சு மந்தமாக, ஆனால் இன்னும் உயிருடன். அவன் கடைசி வலியுடன் கண்களை திறந்தான். சாரா, நான் உன்னை மாயா என்று நினைத்தேன். என் மனதுக்கு இப்பதான் சாந்தி அடைந்தது. ஆனால் இந்த ரிசார்ட் இதை மூடணும். இல்லைன்னா அவள் சாபத்தின் நிழல் மீண்டும் பிறக்கும். சாரா நெருங்கி கேட்டாள். ரிசார்ட்டை மூட சொல்றீங்களா? ஆமாம். பியானோ அறையை யாருமே மீண்டும் திறக்கக்கூடாது. அந்த இடம் நினைவுகளோடு சேர்ந்து அழியட்டும். அப்பதான் அவளும் முழுமையாக அமைதி அடைவாள். அவன் குரல், தருணின் குரல் மெதுவாக இறங்கியது. கடைசி மூச்சுடன் அவன் கண்களை மூடினான். தருணின் சாபம் முடிந்தது. தருணின் மரணத்துக்கு பின் ரிசார்ட்டில் வினோதமான மாற்றங்கள் தொடங்கின. சுவர்களில் பழைய பிளவுகள் அதிகரித்தன. தூசியில் மூழ்கிய புகைப்படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. ஜன்னல் கண்ணாடிகள் தானாக உடைந்து போனது. அந்த நேரத்தில் பியானோ அறையிலிருந்து மெல்லிய குரல் கேட்டது. அது மாயாவின் குரல் அல்ல, இடத்தின் குரல். மெல்லிய எதிரொலி. கடந்தது முடிகிறது. இப்போது விடுதலை. அரவிந்த் அவளை பார்த்து அவசரமாக சொன்னான். சாரா, இந்த ரிசல்ட்டின் நிலை சரியில்லை. நாம இங்கிருந்து உடனே வெளியேறணும். சாரா சுற்றி பார்த்தாள். சுவர் பிளவுகள், கூரை இடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் விரைவாக நடைபாதையை கடந்து ஹாலுக்கு வந்தார்கள். வெளியேற போகும் நேரத்தில் பியானோ தானாக மீண்டும் ஒலித்தது. ஆனால் இந்த இசையில் துயரம் இல்லை, மெல்லிய சாந்தியான ஒரு மெலடி. மாயாவின் விடுதலை பாடல். சாரா நின்று கேட்டாள், கண்களில் கண்ணீர். நன்றி மாயா, இப்போ நீ சாந்தியோடு இருக்கிறாய். அந்த இசை முடிந்தவுடன் பியானோவின் கீஸ்கள் தானாக மூடியது.
அவர்கள் வெளியில் வந்ததும் ரிசார்ட் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. சுவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்தன. பியானோ அறையின் ஜன்னல்கள் தீப்பற்றி எரிந்தன. சாரா, அரவிந்த் வெளியே பாறை பாதையில் நின்று பார்த்தார்கள். சில நொடிகளில் மாயாவின் சாபத்தால் கட்டுண்ட ரிசார்ட் முழுமையாக எரிந்தது. மலையின் மேல் பனியும் புகையும் கலந்தது. அழிவுக்கு பின் மலை அசாதாரணமான அமைதியாகியது. பறவைகள் மீண்டும் கீச்சிவிட்டன. காற்று மென்மையாக வந்தது. சாரா ஆழ்ந்த மூச்சு விட்டாள். இப்போ எல்லாம் முடிந்தது. அந்த இடம் இனி யாருக்கும் சாபமாகாது. அரவிந்த் அவளை தழுவி கொண்டான். ஆமாம், ஆனா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உன் முகத்தில் அவள் பிரதிபலிப்பு இருந்தாலும் நீ மாயா இல்லை. நீ தனி உயிர். உன் வாழ்க்கை வேறு, பாதை வேறு என்றாள். சாரா சிரித்தாள். ஆனால் கண்களில் இன்னும் மெல்லிய துயரம். ஆமாம், ஆனா அவளோட உணர்வு, அவளோட இசை இனி என்னோட மனதில் எப்போதுமே இருக்கும் என்றாள். சில நாட்களுக்கு பின் செய்தித்தாள்களில் வந்தது. கொடைக்கானல் பழைய மலை ரிசார்ட் மர்மமாக இடிந்தது. பல வருடங்களாக யாரும் பராமரிக்காததால் தான் ஏற்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் யாருக்கும் அந்த இடத்தின் உண்மை தெரியாது. சாரா மட்டும் தெரிந்தாள். அது ஒரு சாபத்தால் கட்டுண்ட இடம். இப்போது அது விடுதலை அடைந்தது. அவர்கள் கொடைக்கானலிலிருந்து திரும்பும்போது சாரா கடைசியாக மலை நோக்கி பார்த்தாள். மலையின் மேல் பனிக்குள் ஒரு சிறிய வெள்ளை ஒளி தோன்றியது. மாயாவின் சிரிப்பு போல இருந்தது. அமைதியோடு இரு மாயா, இனி உன் இசை பயமில்லாம கேட்கப்படும். அரவிந்த் அவளை கைகளில் பிடித்து அவர்களின் புதிய வாழ்க்கைக்கு நகர்ந்தார்கள். அந்த இடத்தின் சாபம் முடிந்தது. ஒரு ஆன்மாவின் துயரம் விடுதலையாய் மாறியது. ஆனால் மலையின் காற்றில் இன்னும் அந்த பியானோ இசை மென்மையாக ஒலிக்கிறது. அந்த ஓசை காதலின் நிழல். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்க. மீண்டும் புது கதையுடன் நாளை சந்திப்போம்.